புதுசாக ஒரு ட்ரெண்ட் உருவாகி இருக்குது இல்லையா? என்ன 40-50 வயசுக்கு மேலே தான் அவங்களுக்கு விளையாடணும்னே தோணுது. தப்பு கிடையாது. ஆனால் என்ன, எடுத்த உடனே அவங்க பேட்மிண்டன் ஷட்டில்னு எடுத்து உடனே இறங்கிடணும்னு நினைக்கிறாங்க. நிறைய ஷட்டில் கோர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் இப்போ புதுசாக நிறைய முளைச்சிக்கிட்டு இருக்கு. நல்ல விஷயந்தாங்க. ஆனால் என்ன செய்யணும், உங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் அதை விளையாண்டுருந்துருக்கணும். இல்லைங்க எனக்கு அப்போல்லாம் வசதி பத்தலை, எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, 40 வயசுக்கு மேலே தான் நான் விளையாடணும்னு ஆசைப்பட்றேன், இப்போ போய்கிட்டு நீ எதுவும் விளையாடக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு நினச்சிங்கன்னா விளையாடுங்க, தப்பு இல்லை. பட் அதுக்குண்டான முறையான பயிற்சியை எடுத்துக்கிட்டு ட்ரெயினருடைய உதவியோட ஒரு 2 வருஷமாவது விளையாண்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இண்டிவிஜுவலாக விளையாடுறதுல தப்பு கிடையாது. ஏன், என்ன நடக்குது? இப்போது ஷட்டில் காக் விளையாடுறோம் அப்படின்னா நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த கேமில் நம்ம மூட்டில் இருக்கக்கூடிய கவனத்தை நம்ம இழந்துருவோம். அப்போ ஒரு ட்ராப் ஷாட் அடிக்கிறாங்கன்னா வேகமாக போய் நம்ம உட்காந்து அந்த ஷாட் எடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம மூட்டுக்கு எந்த அளவுக்கு நமக்கு அதிர்வுகள் உருவாகுதுங்கிறத நம்ம நினச்சி பார்க்குறதே கிடையாது. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தானே வலிக்க போகுது. அப்புறமும் நான் எப்படியாவது பனியன் வேர்க்க நான் விளையாடியே தீருவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க எல்லாமே செவ்வ காவு கொடுத்து தான் இதை விளையாடணும். அது நமக்கு தேவையா? அதை யோசிச்சு பாருங்க. ஸோ ஒரு 40 வயசுக்கு மேலே பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா வாக்கிங் தாங்க. பிரிஸ்க் வாக்கிங். அதே வேர்வை நனையிற அளவுக்கு நம்மளால் நடக்கவும் முடியும். சமதளத்தில் 40லேருந்து 45 நிமிஷத்துக்கு நம்ம எவ்வளோ ஸ்பீடாக நடக்க முடியுமோ அந்த அளவுக்கு நடந்தாலே போதும். நம்ம ஆரோக்கியமும் மெயின்டைன் ஆகும், நம்ம எடையும் குறையும், நமக்கு மூட்டுக்கு வலுவும் சேர்க்கும்.